ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ரகுடு பாத் சேனல். நம்ம என்ன கேம் பிளே பார்க்க போகிறோன்னா, அதாவது ரியல் மைண்ட் கிராஃப்ட் தான் காய்ஸ். நான் எப்பயும் அரைக்கிட்டேன். ஏன் போடலன்னா, அது என்ன ஆச்சுன்னா, வீடியோ எடுத்து வைக்கிறேன், அது பாட்டுன்னு ஸ்டோரேஜ் ஃபுல்லுன்னு காட்டுது காய்ஸ். ஆனால் இதோட அப்படி இல்லை, வேஸ்ட் திங்ஸ் எல்லாத்தையும் நான் இது பண்ணிட்டேன். இதுலேருந்து ஃபோட்டோஸ்லேருந்து எல்லாத்தையும் பண்ணி தான் வந்துக்கிறேன். கூட சேர்த்து அப்போ எப்படின்னா, ஒரு நாள் ஸ்டோரேஜில் ஃபுல்லுன்னு காட்டாமல் அப்படியே வந்துச்சு கைஸ். அப்படியே எடிட் பண்ணி நிற்கும் போது மறுபடியும் ஸ்டோரேஜ் ஃபுல்லுன்னு காட்டுச்சு. அதனால தான் போட முடியல. இப்போ கொஞ்சம் ஸ்டோரேஜில் கம்மியாக இருக்குது கைஸ், அதனால நான் போடுறேன். இங்கே பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. த மைண்ட் கிராஃப்ட், ரியல் மைண்ட் கிராஃப்ட் கைஸ். மைண்ட் கிராஃப்ட் ரியல் மைண்ட் கிராஃப்ட் செம்மையாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இதாங்க, நான் இந்த மைண்ட் கிராஃப்ட் வீடியோ எடுக்கும் போதெல்லாம் எங்கள் அம்மா டிஸ்டர்ப் பண்ணிடுறாங்க. அதனால நான் உங்களுக்கு காட்டுறேன் நான் எவ்வளோ வேர்ல்டு இது வரைக்கும் உருவாக்கியிருக்கேன்னு. நீங்களே பாருங்க ப்ளே கொடுத்துருவேன். என்னோடய வேர்ல்டு பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் டிஎன்எஸ் வேர்ல்டு, இந்த வேர்ல்டு பார்த்தீங்களா. ஐயோ, ஏதோ ஒரு வேர்ல்டுக்கு கொடுத்துட்டேன் காய்ஸ். கரெக்டாக வந்துச்சு பார்த்தீங்களா. மொதல் 12 வேர்ல்டு உருவாக்கியிருக்கேன் காய்ஸ். இது சூப்பரா. இப்போ நம்ம நியூவாக ஒரு வேர்ல்டு கிரியேட் பண்ணலாம் காய்ஸ். கிரியேட் நியூ. இந்த வேர்ல்டுக்கு பேரா இந்த வேர்ல்டுக்கு பேரா ஹாய்னு வச்சிடலாமா? ஓகே, இந்த வேர்ல்டு பேரு ஹாய். நெக்ஸ்ட் நம்ம ஈஸியாக வச்சுக்கலாம், நார்மலே வச்சுப்போம். நெக்ஸ்ட் கிரியேட் கொடுத்துடலாம். ஓகே, நல்ல இடத்துல ஸ்பான் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த ஐஸ் ஏஜ் இடத்துல மட்டும் ஸ்பான் பண்ண நீங்கள் போயிடாதீங்க. ஃபுல்லாக ஐஸாக தாங்க ஐஸ் இருக்குது எங்கே பார்த்தாலும். அந்த இடத்துல ஒரு நல்ல இடத்துல தான் ஸ்பான் பண்ணி விட்ருக்கு. அங்கே பாருங்க கைஸ். எத்தனை நமக்கு ஒரு ஆடு கச்சிச்சு கைஸ். நான் செட்டிங்ஸ் எப்படி வச்சுக்கேன். ஓ, 2 ஆடா. இன்னைக்கு நம்ம ஃபஸ்ட்டே பெட்டு உருவாக்கலாம். வாங்கடா, இதை நம்ம அடிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். போட்டு காலியா நீ எங்க வர உன்னை அடிக்காம விட மாட்டேன்டி. இந்த கொசு வேற கைஸ். ஏசி போடா கூட கொசு வருது. எப்படியோ செத்துச்சு கைஸ். ஓகே, இப்போ வாங்க இந்த ஆடியும் போய் கதையை முடிக்கலாம். வேற எங்கேயாவது ஆடுக்குதான்னு பாருங்க. அது கதையை முடிச்சு டோட்டலாக ஒரு பெட்டை ஃபுல்லாக உருவாக்கிடலாம். உன்னை அடிச்சு சாவடிப்பேன். நெக்ஸ்ட்டு தான் எனக்கு இது கிடைக்கும், புல்லு கிடைக்கும். கொஞ்சம் சீக்கிரமாக நீ சாக மாட்டியா? எங்க வர? ஐயோ, மேலே போயிட்டியா? வர போடு சேர்த்துச்சு கைஸ். நம்மளுக்கு உள்ளுங்க வச்சிச்சு. ஓகே, இன்னும் ஒரு ஆடு. முதல்ல போய் மரத்தையும் நம்ம வெட்டணும் கைஸ். மரமும் நம்மளுக்கு முக்கியம்தான். ஏன்னா படகு உருவாக்கி கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணுறதுக்கு இந்த மரத்தை ஃபுல்லாக அப்படியே காலி பண்ணுவோம். மரத்தை ஃபுல்லாக காலி பண்ணி எவ்வளோ அந்த இந்த மரத்தை இந்த வுட்லேருந்து இன்னொரு வுட்டு ஃபார்ம் பண்ணுவோம்ல, அந்த வுட்டு எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். எவ்வளோ இருக்கும்? அவ்வளோ தானே முடிய போகுது கைஸ். சொன்னா வேற பெரிய மரம் இருங்க. நம்ம ஆடியோன்னு தேடணும். நைட் ஆகிட்டு ஜாம்பிஸ்லாம் வர ஆரம்பிச்சு நம்ம கொஞ்சம் மாட்டிக்கிட்டு அணைச்சி பிரச்சனையாயிடும். அது எனக்கு இப்போ வேணும். அதனால ஆடு எனக்காகனே வரீங்கடா நீங்களாம். அடி எங்கடி போற நீ? எங்கடி இல்லை எங்கடா போற? நான் அங்கேயே லாக் பண்ணி அடிக்கிறேன். ஐயோ, அங்கோட போயிடாத தம்பி. புடுத தள்ளுறேன் நான். அவள் தான் செத்து போயிடுச்சு. எப்படியும் 3 கத்தி இருங்க. 20 கத்து. அந்த மொத்தம் 20யும் எடுத்துக்கலாம்.
நெக்ஸ்ட் இந்த கிராஃப்டிங் டேபிள் ஒன்று, குச்சியை கொஞ்சம் எடுத்துக்கலாம். 4 குச்சி 8 குச்சி போதும். அவ்வளோதான், இதுவே போதும் கைஸ். இப்போதைக்கு இது போதும். நெக்ஸ்ட் ஒரு பெட்டு உருவாக்கலாம். வாங்க, கிராஃப்டிங் டேபிளை போடு, உள்ளே போ. பெட் இதில் தானே இருக்கும். அந்த ஒரு பெட்டு உருவாக்கிக்கோ. பெட்டு உருவாக்கிக்கோ. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் வெப்பன்ஸ் வேணும் நமக்கு. இது ஒரு 2 எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இது 1 எடுத்துக்கலாம். செவலாக நம்மளுக்கு தேவைப்படாது. இப்போதைக்கு இது போதும். நெக்ஸ்ட் ஒன்று வேணா மரத்தையும் வெட்டி நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதான் கைஸ், நம்ம சர்வே பண்ணுறதுக்கு பாதி பொருள் காய்ச்சிச்சு. இப்போ நம்ம போய் வாங்க வில்லேஜை போய் தரலாம். பொசிஷன் ஓகே கைஸ், இப்போ பாருங்க பொசிஷன் வந்துச்சு கைஸ். மைன்கிராஃப்ட்ல பொசிஷனே வர வேண்டியது. இப்போ பாருங்க, நான் செலக்ட் இந்த செட்டிங்ஸில் போனேன்னா இப்படியே தலையினா எந்த வச்சுக்கோங்களேன். இங்கே பாருங்க, ஷோ கோஆர்டினேட்ஸ் இருக்கு. அவ்வளோதான், ஆன் பண்ணி விட்டேன். அவ்வளோதான். இப்போ பாருங்க நம்மளோட பொசிஷன் தெரியுதா மச்சாவா? எப்படி கெத்தா பொசிஷன் எப்படியோ நம்ம ரியல் மைன்கிராஃப்ட்ல வந்துருச்சு. வாங்க நம்ம இந்த பக்கம் போகலாம். எப்படி வேலை செய்யப்பாமா? மச்சா இருங்க, இன்னும் கொஞ்சம் மாற்றம் வச்சுக்கலாம். இல்ல நம்ம உருவாக்கலாமா? கிராஃப்டிங் டேபிள் போடு. நம்ம கிட்ட தான் இருக்கு. இதுக்கு ஸ்டிக்கு வேணுமா? இந்த ஸ்டிக்கு வேணும் போடுது. சரி வாங்க மாற்ற வெட்டுவோம். நல்லா இதை எடுக்கணும். வாங்க மாற்ற வெட்டுவோம். பிகாக்ஸ், உடன் பிகாக்ஸ். இந்த உடன் பிகாக்ஸை வச்சு உட்டியே நான் வெட்டுவேன்டா. பட் இங்க அதெல்லாம் இப்போ நான் அது வெட்டி நிற்கிறேன். இப்போ நான் கைஸ் அந்த இதில் நான் லெவல் 1ல் இருக்கேன். நல்லா பெரிய மரம் தான் போல இருக்குது. அவ்வளோ 6 கச்சிருக்கு கைஸ். இந்த குட்டி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் அப்படியே தூக்கி இது மரத்தையே காலி பண்ணு. உட்டே இல்லாத மரத்தையா வைக்கலாம். அட கைஸ், இன்னும் நிறைய இருக்கு கைஸ். அட அங்கேயே மாட்டீசா? அங்கே பாருங்க கைஸ், இன்னும் ஒன்று இருக்கு. இன்னும் கூட நான் விட மாட்டேன். அவள் தான் கைஸ். எவ்வளோ விடுவோம்? இதெல்லாம் வேறு உங்களுக்கா? இதில் சில ஸ்டிக்ஸ் எல்லாம் இருக்குமே. இருக்கான்னு பார்த்தா இல்லை கைஸ். வாங்க நம்ம முதல்ல 60 கடி தான் கைஸ். வாங்க கைஸ், மொத்தத்தையும் இப்போ தூக்கிடும். அந்த 60ஐயும் தூக்குடா. அவள் தான் 60 கடிச்சா. இப்போ வாங்க நம்ம வெப்பன்ஸை உருவாக்கலாம். இதானே இது 1 எடுத்துப்போம். இப்போதைக்கு இது போதும். ஸ்டிக்கு 2 இருக்கு கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றும் போட்டு உருவாக்கலாமான்னு தெரில. இப்போதைக்கு போட்டு வேணாம். வாங்க நம்ம வில்லேஜ் தெளியே போகலாம். வில்லேஜ் நீ எங்கே இருப்ப? என்னடா ஃபுல்லாக வாட்டராக தான் இருக்குமா? இல்லை எங்கேயாவது இது வருமா? இல்லை அந்த பக்கம் போயிடலாமா? இருங்க, அந்த பக்கம் போயிட்டு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இல்லை இங்கேயே போகலாம். வாங்க கைஸ், அதனால் இங்கேயே போகலாம். அந்த பக்கமும் இடம் தண்ணியாக இருந்ததுன்னா போட் உருவாக்கிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு ஐலாண்டுக்கு போய் பார்க்கலாம். வாங்க, இப்போதைக்கு நம்ம இங்கேயே போகலாம். நம்மகிட்ட 58 பிளாக்ஸ் இருக்குது, அந்த உடன் பிளாக்ஸு.
வாங்க நம்ம முதல்ல போகலாம். என்னடா இது? போடா போடா வாட்சிங் போடா. அட கைஸ் இங்கேயும் இதுவாக இருக்குது. சரி வாங்க இந்த பக்கம் போகலாம். இல்லைங்க இதை முதல்ல உழைச்சிடலாம். அட ஏறா கைஸ். ஃபுல்லாக இதான் கைஸ். இருங்க அந்த பக்கம் வில்லேஜ் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க போகலாம். கைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்டோனும் தேவைப்படும். ஏன்னா நமக்கு அந்த ஃபர்னிச்சர் உருவாக்கணும்ல, அப்போ தான் நம்மளுக்கு சாப்பாடு கிடைக்கும். இன்னும் சாப்பாடு இதெல்லாம் ஃபுல்லாக தான் இருக்கு. வாங்க ஃபாஸ்ட்டாக ஓடலாம். ஓடு 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 நெஞ்ச மீதம் கொண்டு ஓடு ஓடு அச்சு மீனை ஓடு. இதுக்கு இங்கே கொஞ்சம் நம்மளுக்கான ராக்ஸ் எல்லாம் இருக்கு. கொஞ்சம் எடுத்துப்போம். கல் உடைக்கிறது பார்த்தீங்களா? இதை வச்சு டக்கு டக்குன்னு உடைச்சிடுறாங்க. ஆனால் நிஜத்தில் கல்லை உடைக்கலாம், ஆனால் இந்த மாதிரி உடைக்க முடியாது. அதுவும் இந்த உட்டன் இதை வச்சுலாம் சான்ஸ் இருக்குதான்னு தெரில. அட இங்கே பாருங்க, இது இந்த உட்டன் இதே காலியாக போகுது. எவ்வளோ இருக்குது ஸ்டோன் நம்மக்கிட்ட? 18 இருக்குது. இது போதான்னு நினைக்கிறேன் நம்மளுக்கு ஸ்டோன் உருவாக்க. எங்கடா பாக்ஸ் வரமாட்டேங்குதே இந்த ஃபர்னிச்சர் உருவாக்கிறதுக்கு. காய்ஸ் பாருங்க காய்ஸ், நைட் ஆக போகுது போல். இப்போதைக்கு போகலாம். வாங்க நம்ம மேலே ஏறிக்கு போகலாம். அதை மேலே ஏறி போகலாம். அட வாங்கடா, நான் எப்படி போகிறேன்? கீழே இறங்கிட்டு கீழ் பக்கமாகவே போகிறேன். நைட் ஆயிடுச்சுன்னா பெட்டை போட்டு டக்குன்னு தூங்கிடுவோம். இதுவே கொஞ்சம் இது லேட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். என்னோட பெட்டு ஒயிட் பெட்டை போட்டு காலையிலே இருந்துக்கணும்ல ஒன்று. ஆனால் இது பெட்டை உடச்சி நம்ம எடுத்துக்கலாம். வாங்க போகலாம். இங்கே போகிறோம் கைஸ். ஜாம்பிஸா? என்னடா இது? காயில் அப்புறம் என்ன வந்து நீ கடிப்ப செத்தண்டா போக. பார்த்தீங்களா கைஸ், காலெல்லாம் வருது. விட மாட்டேன் கைஸ். இருங்க கைஸ், போன சைலண்டில் போட்டு வச்சிடுறேன். எவன் கால் பண்ணுறான்னு பார்ப்போம். இருங்க சைலண்ட் மூடுங்க. எங்கே தான் எங்கேயோ போயிருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க சைலண்ட் மூட். இருங்க ஃபுல்லாகவும் எடுப்போம். அட இருங்க வாய், அந்த மாதிரி வரமாட்டேங்குதே. அட ஐயோ என்ன கைஸ் இது? இருங்க சைலண்ட் மோடு இருக்கா? இல்லையே சைலண்ட் மோட். இங்கேயும் இல்லை. இங்கேயும் சைலண்ட் மோட் இல்லை. இங்கேயும் சைலண்ட் மோட் இல்லை. டெலிட். ஐயோ நோ. இப்போ சைலண்ட் மோட் வர வைக்க நம்மளால எதுவும் பண்ண முடியாது. இப்போ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க போகலாம். இங்கே பாருங்க ஃபுல்லாக மழையாக இருக்குது. இந்த மாதிரி இடத்துல தான் அது என்னது வில்லேஜஸ்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்க. வாங்க மலைக்கு அந்த பக்கம் போய் பார்க்கலாம். மலைக்கு இந்த பக்கமே சுற்றி இருக்கிறோமே நம்ம தான். மலைக்கு இது ஃபுல்லாக அப்படியே ஒரு அடர்த்தியான காடு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? ஃபுல்லாக மரமாகவே. இன்னும் கொஞ்ச தூரம் தான் நினைக்கிறேன். அப்படியே இதுக்கு மேலே ஏறி அந்த பக்கம் போயிடலாம். இங்கே பார்த்தீங்களா கைஸ், கேவா?
அப்படித்தான் நினைக்கிறேன். ஆமாம் கைஸ், சின்ன கேவி இது. அங்கே தண்ணியெல்லாம் போகுது, அந்த மாதிரி கேவு. வாங்க போகலாம். என்ன கைஸ் தண்ணியாக இருக்கீங்க? எங்க இங்கே பாருங்க. ஓய்யோ, ஃபர்னிச்சர் உருவாக்க வரட்டேனே கைஸ். வாங்க கைஸ், ஃபர்னிச்சர் உருவாக்கி நம்ம இதை கொஞ்சம் இது பண்ண. ஃபர்னிச்சர் ஒன்று போதும். ஓடி இதை உடச்சிட்டு கொஞ்சம் கட்டை எடுத்துக்கலாம். வாங்க, கட்டையை வேறு ஓடிக்கணும். வாங்க, நம்மகிட்ட தான் இந்த ஃபுட்டை நாச்சிருக்கேன். இதை வச்சு நம்ம டக்கு டக்குன்னு மரத்தை வெட்டுவோம். வெட்டா மரத்தை வெட்டா. இந்த ஒரு மரம் போதும், இதை பார்த்து வைக்க. ஓகே, ஃபர்னிச்சர் எங்கே போடு. மீட் எடுத்தீங்க வை, மரத்தை எடுத்தீங்க வை. அவள் தான் பதி. டக்கு டக்குன்னு வாங்க நீ. ஒன்றாவது வந்துருச்சா? ஒன்று வந்துருச்சு. இன்னொன்று வந்துருச்சு. இன்னொன்று வேக போகுது. இதுவும் வந்துருச்சு. ஓகே, இப்போ நம்ம ஃபர்னிச்சரை உடச்சிக்கிட்டு நம்ம சாப்பிட்டு பயணத்தை தொடங்குவோம். அட என்னடா கையில் உடையுது, உள்ளார ஆகுது. டக்குன்னு எடுத்து பேக்கில் போட முடியாது, இது அவ்வளோ சின்ன, அவ்வளோ பெருசு. ஆமாம், இதெல்லாம் எங்கே வச்சுப்போம். அதனால் நம்மளுக்கு இப்போ தேவையில்லை. இப்போ என்ன பண்ணலாம், எங்கடா நான் கூப்பிட்றேன் வீட்டுக்கு. இப்போ என்ன பண்ணோம், இந்த இது இருக்குல்ல, இதனால வச்சா கையை வச்சு அவள் தான் ஒன்று ஒன்றா சாப்பிட்ருவான். ஒன்று சாப்பிடாச்சு. ஹெல்த்து ஏறிடுச்சு. வாங்க, குளிச்சு எடுத்துக்கிட்டே பயணத்தை தொடங்கும். ஐயோ, எங்கே பாருங்க, இன்னும் இதை எடுக்கலையா நான்? அடப்பா, வீணாட்டி குர்த்தியே போயிட்டுருப்பேன் கைஸ் நான். டக்குனோட போனால் டைம் ஆகுது. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணுறாங்களா? வில்லேஜ் ஃபஸ்ட் பார்ட்லேயே பார்க்க முடியுமா, இல்லை செகண்ட் பார்ட்டில் தான் பார்க்க முடியுமான்னு. வாங்க கைஸ், நம்ம செகண்ட் ஐலாண்டுக்கு போயிடலாம். அப்படி தான் நினைக்கிறேன். ஐலாண்டுக்கு தான் போக முடியும், வேறு இதுக்கு தான் போய் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். மலை மாதிரி இருக்கிற இடத்துல தான் இருக்கும்னு சொன்னாங்க. இருங்க, இந்த பக்கம் போய் பார்க்கலாம். இந்த பக்கம் ஒரு இதுவாக தருது. வாங்க ஃபாஸ்ட்டாக போகலாம். அச்சமலை ஓடு, அச்சமலை ஓடு. இந்த மாதிரி இடத்துல தான் வில்லேஜ் இருக்குன்னு கேள்விப்பட்டேன் கைஸ். அதே மாதிரியே இருக்கு. அச்சமலை ஓடு. வாங்க, நம்ம டக்குன்னு போகலாம். இல்லே, எங்கடா இருக்க நீ? உன்னை தேடிக்கு நான் அழிஞ்சுனே இருக்கிறேன். அச்சமலை ஓடு, அச்சமலை ஓடு. இல்லை, இந்த பக்கம் போய் பார்க்கலாமா? நம்ம இந்த பக்கமே போகலாம். இந்த பக்கமே நல்லா தெரியுது. இந்த மாதிரி இடத்துல தான் வில்லேஜ் இருக்கும். டக்குனோட போகலாம். இங்கே பாருங்க, சில ஆடெல்லாம் இருக்கு, கொஞ்சம் மச்சிக்கிட்டு போகலாம். வாங்க. அட, நான் பெட் ஊராக்க போகிறதில்ல, இதை ஆடை வச்சு மீட் வேணும்ல. ஆட, ஏன்னா மேலே கத்துனவனை விட்டுவானா? வா, மீட் கச்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, வாங்க போகலாம். ஒரு ஆடு போனால் இப்போதைக்கு அதுக்குள்ளே வில்லேஜ் போய் சேர்ந்துரும்னு ஒரு நம்பிக்கை. என்ன நம்பிக்கை? நம்புவான். ஓ நோ, மாதிரி பயந்துட்டேன் கைஸ். பார்த்தீங்களா, தடம்னா அப்படியே வந்துருச்சு. நான் அதுவும் அங்கே எதுவும் இருக்காதுன்னு நினச்சி போனேன். இங்கே பாருங்க, ஹெல்த் வேறு பாதி போயிட்டுது. சரி, வாங்க போகலாம். ஏமா மறுபடியும் அதே ரூட்டில் போகிறோம். பச்சை நாங்கள் போயிட்டு வந்தேன்.
ஆரம்பமே தடுக்குதுடா. இதுக்கு மேலே நல்லா வரப்போதோ தெரியலையே. இங்கே பாருங்க ஒரு சின்ன ஃபால்ஸ் மாதிரி இருக்கு. இருங்க நம்ம இந்த பக்கம் அரேஞ்ச் போகலாம். ஐயோ என்னடா அடி வாங்கிக்கினே இருக்கிறேன் நான். ஒரு அழகான ஃபால்ஸு. அங்கே ஒரே ஒரு ஓட்டையில் ஆரம்பிச்சு இவ்வளோ பெருசாக இருந்துச்சு பார்த்தீங்களா. வில்லேஜ் இங்கே இருக்கியா? வில்லேஜு கொஞ்சம் சீக்கிரமாக காய்ச்சிது. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், அதாவது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ், நம்ம ஃபேமிலி எல்லாம் ஆசைப்படுறாங்க. வில்லேஜ் வில்லேஜ் நம்ம வில்லேஜுக்கு வந்துட்டோம் गाइस. சரிதா வில்லேஜ்ப்பா வில்லேஜ் வந்துருச்சுங்க. வில்லேஜ் இந்த குதிரையில் போக முடியுமான்னு தெரியல, எனக்கு தண்ணி. வில்லேஜ் வந்துருச்சு. போங்க போங்க. எல்லாம் அந்த இதில் இருக்க செஸ்டில் இருக்கிறது எல்லாமே தூக்கணும். தூக்கிட்டு இங்கே வாழலாம். கொஞ்ச நாள் பொறுத்து இந்த ஊரை விட்டே போயிடுவோம். ஃபஸ்ட்டு வீடு இதான். நல்லா பெரிய வீடாக தான் தெரியுது. உள்ள என்ன இருக்குது? ஒரு பெட்டுக்கு செஸ்ட் இருக்குது. என்னடா ஆப்பிளாக வச்சுக்கிறான். மொத்தமாக சேர்த்து எல்லாத்தையும் அப்படியே எடுத்து போட்டுப்பான். டப்பங்னா டப்பங்னு ஒரு செப்பல் வந்துருக்கு गाइस. உங்களுக்கு உங்களுக்கு நீங்கள் ஏதாவது செப்பல் வச்சிங்கன்னா மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். டப்பங்னு செப்பல் வந்துக்குதான். இந்த பக்கம் ஏதாச்சுக்குதா? இந்த பக்கம் எதுவும் இல்லை. ஓகே, போகும்போது கதை மூட்டு தான் போகணும். ஃபஸ்ட்டு இந்த வீட்டுக்குள்ளே ஏதாச்சும் இருக்குமான்னு பார்த்தா எதுவுமே இல்லை. வெளியே போகலாம். இந்த வீடு இதில் 2 டோர் இருக்கு. என்ன गाइस எல்லாரும் இந்த ஃப்ரூட் வச்சுருக்காங்க. ஏதாச்சும் வச்சுருக்க மாட்டீங்களா வில்லேஜஸில்? சாயங்காலம் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க गाइस 2 மாடி வீடு. உள்ள போய் பார்க்கலாம். நல்லா பெருசாக இருக்குது. கீழே எதுவும் இந்த பையன் வச்சில்ல அவ்வளோவா. சரி மேலே போய் பார்க்கலான்னு வந்தா இதான் வரவே இல்லடே. இல்லை இதுதான் மழை நினைக்கிறேன். அடா இது மேலே இல்லைடா. இருங்க गाइस. என்ன गाइस அங்கங்கே இதை வச்சுக்கிறேன் அந்த பையன். ஓ படிக்கட்டா இது? ஓ படிக்கட்டு இல்லை गाइस, வேறு எதுவும் நினைக்கிறேன். அட வாங்க நம்ம போகலாம். இதான் மேலே ரூம். இந்த பக்கம் எதுவுமே இல்லை. ஓ இங்கே ஓப்பனிங் மட்டும்தானே, மற்றபடி ஒன்றும் இல்லை இங்கே. ஓகேல வேஸ்ட் வீடு இது. ஓ நைட் ஆயிடுச்சா? அதான் எல்லாம் பார்த்து தூங்கிங்களா? சொல்ல நானும் தூங்கலாம். போ அந்த பக்கம். நம்மகிட்ட பெட் இருக்கு. ஏன்னா அவனை தள்ளி விடுன்னு கேட்டா அதெல்லாம் சும்மா தாங்க. இருங்க நம்மளுக்கு ஒரு வீடை செட் பண்ணிட்டு நாம் அங்கே போய் பெட்டை ஒரு இதுவாக பண்ணிக்கலாம். இந்த வீட்டுலாம் போயிட்டு தான் நினைக்கிறேன். இதுக்கு போவாங்க போய் பார்ப்போம். இல்லை எல்லாமே கதவு தந்து வச்சிடலாம். இது போயிட்டுனா இல்லையா? இதுக்கு வந்துட்டேன். வேறன்னா அந்த வீடு இதுனா பெரிய வீடு ஆகுது. இந்த வீடை சூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். வாங்க உள்ள போகலாம். செஸ்ட் இருக்குது. நாங்கள் செஸ்ட்டில் ஒன்றுமே இல்லை. ஓ गाइस நம்ம முன்னாடியே வந்து மத்திய அந்த வீடு தான் गाइस. இது எல்லாம் வீட்டையும் தந்து போட்டு வா. நெக்ஸ்ட்டு போன வெடிக்க போயிட்டு இதுவாக இருக்க போகிறோம். இந்த வீடு இதுவும் வந்த வீடு தான். இந்த வீடும் வந்த வீடு தான் நினைக்கிறேன். இங்கே தான் வரல இன்னும் நினைக்கிறேன். உள்ள எதுவுமே இல்லை. தங்கன்னு ஒரு இதை போடாச்சு. இந்த வீடனா இந்த பையன் உள்ள போகிறான் அடைக்கணும். எதுவுமே இல்லை இந்த பையன்கிட்ட.
என்கிட்ட ஓ லைப்ரரி வச்சுக்கிறேன். ஓ இதான் லைப்ரரியா? மேலே ஏதோ படிக்கட்டு மாதிரி போதே. மேலே என்ன இருக்கு? மேலே எதுவுமே இல்லை. கீழே தான் ஏதோ லைப்ரரி மாதிரி வச்சுக்கலாம். லைப்ரரி போல இது. வேற எங்க ஏதோ கீழே இருக்கிற வீடு. இதில் ஏதாச்சும் வச்சுக்கிறேன்னா இதுலேயும் எதுவும் வச்சில்ல. இருங்க இந்த வீட்டுக்கு போகலாம். கலராக இருக்குது இந்த வீடு. இந்த கலராக வீட்டுக்குள்ளே வச்சு நான் இதுக்குள்ளே எதுவுமே இல்லை. என்ன கைஸ்? அடா கீழே இறங்கடா, நீ கீழே இறங்கடா. வாங்க கைஸ் வெளியே வந்துடலாம். இருங்க செஸ்ட் வச்சுக்கிறாங்களே, ஏதாச்சும் புதுசாக வச்சுருப்பாங்கன்னு பார்த்தா எல்லாம் சாப்பாடாகவே வச்சுக்கிறாங்க. இங்கே இருக்கிறவங்களா தீனி பண்ணாருமா. ஓ இது இதில் எதுவுமே இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். கைஸ் இதுவும் செம்ம பொருள் நான் கேள்விப்பட்டுக்கிறேன். ஆனால் என்னன்னு தான் தெரியல. நம்ம இதை அப்புறமா எதுக்கு யூஸ் ஆகுன்னு பார்க்கலாம். வேற எங்கேயாவது பக்கத்துலேயே ஏதாச்சும் வில்லேஜ் நெய்பர்ஹுட் வில்லேஜ் இருக்குது உங்கள் பக்கத்தில்? இருக்குதாடா? இதுனா 800ல இருக்குதா? எங்கே பாருங்க கைஸ் அயன்மேனு. அயன்மேனே வச்சுப்போம். நிறுவ ஐயோ கைஸ் இந்த வில்லேஜ் அவ்வளோவா இல்லை கைஸ். இருங்க உங்களுக்கு ஒரு இதை காட்டணும். இப்போ நான் வந்து இங்கே சேவன் போயிட்டு கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு இடம் நான் ஒரு இதில் இருந்தேன். அதில் வந்து ஒரு செம்ம வில்லேஜ் தோ இதான் கைஸ். இது வந்து ஒரு செம்ம வில்லேஜ் கைஸ். எனக்கு நிறைய பொருள் கிடச்சிது. ஆனால் ஒரே இதில் ஒரே டேல முடிஞ்சிருங்க. இதே காட்டுறேன், இந்த வில்லேஜை காட்டுறேன். டக்குன்னு வா. நான் இவ்வளோட வர ஐயோ இன்னும் அதே இடத்துல தான் கைஸ் நான் மாட்டின்னு இருக்கிறேன். பார்த்தீங்கன்னா இருங்க ஒரு லைட்டை இங்கே போடணும். ஐயோ மேலே போகணுமே. இப்போ நான் எப்படி மேலே போவேன்? அடா வச்சு இது இருக்குதா? ஸ்டோன் ஒன்று இருக்குது. ஆனால் அப்புறம் அவங்களுக்கு அதெல்லாம் தேவைப்படாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல நான் மாட்டின்னு இருக்கிறேன் கைஸ். இதான் கைஸ் பிரச்சனை. இந்த இடத்த விட்டு நான் வெளியே போகணும் கைஸ். மேலே தான் போகிற வழின்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க கைஸ். ஐயோ மறுபடியும் கீழே வந்து இதான் கைஸ். இந்த மாதிரி ஆச்சுனால தான் அந்த இதை விட்டு வந்தேன். பார்த்தீங்களா? இது வந்து இந்த ஹார்மர்லாம் போட்டுன்னு வந்தேன் கைஸ். கூட சேர்த்து இங்கே பாருங்க அயன் பிக்காஸு அயன்லாம் அந்த வில்லேஜில் கிடச்சிது. அந்த மாதிரி செம்ம வில்லேஜ் கைஸ். அந்த வில்லேஜ் அந்த மாதிரி இருங்க. எங்கடாது போயிட்டு நம்ம கண்டுபிடிச்ச அந்த ஹாய் வேர்ல்டில் இருக்கக்கூடிய வில்லேஜை போய் பார்க்கலாம். இருக்குது வில்லேஜை பார்த்தா ஆனால் டக்குன்னு நோடா கைஸ். ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த வில்லேஜ் பாருங்க எப்படி இருக்கு. இதில் சாப்பிட்றதுக்கு முந்தான் கழிச்சே தவிர வேறு எதுக்கும் கிடைக்கல கைஸ். இப்போ டைம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். 1/2 hour ஆக போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷனை நம்ம நோட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா 800 வந்தாலே இதுதான் அந்த 817 810 by 68 நெக்ஸ்ட்டு 366 இதான் கைஸ் நம்ம பொசிஷன் 800. நம்ம பார்ட் 2ல் வந்து இந்த பக்கம் போய் பார்க்கலாம். ஏதாச்சும் வில்லேஜ் இருக்கான்னு கைஸ். இந்த பக்கம் தான் நம்ம வந்தோமே. அப்புறம் அந்த பக்கம் போய் பார்க்கலாம். ஓகே கைஸ் பாய் ஃப்ரம் டிஎன்இஸ் பாய். அதாவது நம்ம ரக்குடு பாய். இதுக்கு மேலே நம்மளும் ஏதாச்சும் இந்த இது இருக்குது பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு, அதாவது நம்ம விடிஜி போடுவார் அந்த அவெஞ்சர்ஸ் மாதிரிலாம் வச்சு அவெஞ்சர்ஸ் விடிஜி ஸ்டுடியோ
அந்த மாதிரி நம்மளும் சில இதெல்லாம் வச்சு பண்ணலாம் நினைக்கிறேன். அதாவது ஃபஸ்ட்டு நம்ம டாபிக் மாதிரி, அதாவது ஃபஸ்ட்டு இன்ட்ரோவும் இது போகலான்னு நினைக்கிறேன். இது அது வந்து நான் எடிட் பண்ணோம் கைஸ். இன்னும் நிறைய எடிட் பண்ண வேண்டியது இருக்குது. நான் இன்னும் ஐடியாவே எனக்கு தெரில. உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா தெரிஞ்சால் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்க கைஸ். ஓகே பாய் கைஸ். எனக்கு பாருங்க எண்டர்மேனு பார்த்தீங்களா, ஃப்ளாஷ் மாதிரி ஓடுறான். அவன் கண்ணை மட்டும் பார்க்கணும்னு சொல்லுவாங்க, ஆனால் நான் பார்த்துட்டேன். அதை வரா பாருங்க. எங்கே கைஸ் போனால் அந்த பையன்? எங்கேயும் போட்டோம். நம்மளும் இப்போ போக வேண்டிய வந்துச்சு. ஓகே காய்ஸ், பாய். மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க காய்ஸ். அதோட மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.